வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பி. திண்டுக்கல்ல வந்து நடக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. திண்டுக்கல்ல வந்து மையமா வச்சு எடுத்துருக்காங்க. ரெண்டு கேரக்டரா வச்சுப்போம். வில்லனுடைய கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்த்துவோம். வில்லனுடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டு அவர் என்ன பண்றாரு, முட்டை வச்சு அந்த முட்டையில ஆசிட் வச்சு ஒரு ஆளை அடிச்சு அவர் வந்து முட்டை ரவி அப்படின்னு நாள் போக்குல வளர்ந்துக்கிட்டே வராரு. இப்போ வளர்ந்து நிற்கிறாரு ஒரு தாதாவா, திண்டுக்கல்ல ஒரு ரவுடியா இருக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய அப்பா வந்து பூக்கடை வியாபாரி, அதுவும் இல்லாம சங்க தலைவர் வேற. அம்மா அப்பா அதுக்கப்புறமேட்டு வந்து தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு வர ஹீரோவோட கேரக்டர். இதுக்கு நடுவுல தான் கதை. இப்போ இந்த நடுவுல உள்ள கதை என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்படி அவங்க அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசை என்னன்னா, என் பையன் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணுன்ற ஆசை. கவர்மெண்ட் வேலைக்கு தான் போனா அது வரைக்கும் நீ பொழுதுபோக்கா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா பையன் என்ன பண்றாரு, ஹீரோ நான் பொழுதுபோக்கா இருந்தாலும் பொறுப்பா இருப்பேன்ற நோக்கத்தோட இருக்கிறாரு. அந்த கேப்ல தான் வந்து ஹீரோயினிய பாக்குறாங்க. எதுக்கு எங்களை ஃபாலோ பண்றீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அவங்களுடைய ஆக்டிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இருக்கிற மாதிரி எனக்கு லைட்டா ஃபீல் ஆனிச்சு. ஆனா நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி அவங்களுக்கும் தெரியல, நல்ல ஒரு யதார்த்தமா முன்னாடி நல்லா படம் பண்ணவங்க மாதிரியே இருக்காங்க. நல்ல ஒரு நிறைய படம் நடிச்சவங்க மாதிரியே இருக்காங்க. எந்த ஒரு ஃபீலுமே இல்லை, புதுசாக இவங்களை பார்க்குற அந்த ஒரு ஃபீலே உங்களுக்கு இருக்காது. நல்ல நடிப்பு. இப்படி ஒரு பொழுதுபோக்காகவும் பொறுப்பாகவும் இருக்கிற டைம்ல ஹீரோ வந்து ஹீரோயினியை பார்க்குறாரு. இப்படி அவங்களுக்கு ஒரு பக்கம் லவ் ஜேர்னி அதாவது காதல் பயணம்ன்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கீங்களா. லவ் போர்ஷன்ஸ்ன்றது ரொம்பலாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான் லவ் போர்ஷன், அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி காதல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கீங்களா. ஹீரோடைய அப்பா வந்து என்ன பண்றாரு, இந்த வில்லன் கிட்ட போயிட்டு சந்திக்க போற அந்த டைம் வருது. ஹீரோவும் வில்லனும் இப்போ வரைக்குமே சந்திக்கல. இவங்க சந்திக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கணுன்றதுக்கோசரம் ஹீரோட அப்பா வில்லன் கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அவர் மனசு வச்சா நடக்கும்னு. இந்த டைம்ல வில்லனுடைய இடத்துல இருந்து வெளியே இருக்கிற ஆள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நண்பரா இருக்கிறாரு. அவர் வந்து சொல்றாரு, நானும் இப்படிதான் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன், இதை ஏமாந்துராதன்னு சொல்ல அவர் என்ன பண்றாரு, உடனே எடுத்துட்டு வந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுறாரு. இப்ப வில்லனுக்கு இவங்க மேல ஒரு கண்ணு விழுது. இப்பயும் பகை இந்த இடத்துல முட்டல, பெருசா ஆகவே இல்லை. பெருசா ஆகாம இப்படி இருக்கிற டைம்ல ஹீரோவோட தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறைய வரன் பார்த்தும் அவங்களால வந்து அந்த வரன் அமையல. நிறைய வரன் பார்த்து அந்த வரன் அமையாத பட்சத்துல கடைசியில ஹீரோவோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து என்ன சொல்றாரு, என் பையனையே வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து கட்டி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லல. ஹீரோ என்ன சொல்றாரு, உங்க வீட்டுல எங்க பொண்ணு அனுப்புறதுக்கு நாங்க கூப்பிட்டு வச்சிருக்கோம், நான் அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோ வந்து அவரை வந்து அவருடைய தோட்டத்துல இறக்கி விட்டுட்டு போகல. பின்னாடி காத்துக்கிட்டு இருந்த வில்லன் குரூப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, அதாவது ஹீரோ இறக்கிக்கிட்ட ஃப்ரெண்டோட அப்பா, அங்கிள்னு வச்சுக்கலாம், மாமான்னு வச்சுக்கலாம், அவர் என்ன பண்றாங்க, வெட்டி கொண்டாடுறாங்க. வெட்டி கொன்ன உடனே இப்ப வந்து இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோ மனசுக்குள்ள இந்த பகன்றது வளருது. இப்படி அவர் இந்த மாதிரி பண்ணலாம். இது ஒரு பக்கம் இருக்க, வில்லன் இந்த பக்கம் நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுக்கு கிட்ட வந்து இப்ப வெட்டப்பட்டு இறந்தாருல, அவருடைய குடும்பம் வந்து சம்மந்தம் கேட்கிறாங்க. கடைசியில் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே தன்னுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் வந்து நிச்சயிக்கப்படுது. அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஹீரோவோட ஃப்ரெண்டுங்க வந்து வெளியூர்ல இருந்து இந்த திண்டுக்கலுக்கு வராங்க. திண்டுக்கல் வர டைம்ல ஒரு எதிர்பாராத ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு லாரி டிரைவருக்கும் அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த வாக்குவாதம் முத்தலாகி கடைசியில என்ன ஆகுது, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இவரை கூப்பிட, அந்த லாரி டிரைவர் ஓனர் கூப்பிட, ஓனர் வில்லனை கூப்பிட, வில்லன் அந்த இடத்துக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை போட்டு அடிக்க, ஹீரோ இங்க வர, ஹீரோ வந்து வில்லனை போட்டு அடிக்க, பிரச்சனை பெருசா வெடிக்குது. பிரச்சனை பெருசா வெடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லயே இருக்கிறாரு. இப்ப அவர் மனசுக்குள்ள பகன்றது பயங்கரமா வந்துருச்சு. இந்த வில்லனுக்கு வந்து என்ன தோணுது, ஹீரோ வந்து நம்ம கொல்லாம விடக்கூடாது, அவனை வந்து நாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசுல தோணையில ஹீரோட அப்பா என்ன பண்றாரு, மன்னிப்பு கேட்கறதுக்காக அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலான்னு போனா, உன் பையனை வெட்டாம விட மாட்டேன்னா அவரு சொல்ல, வில்லன் சொல்ல, அவங்க அப்பா என்ன பண்றாரு, நீ தங்கச்சி கல்யாணத்துக்கு வரவனா ஒண்ணு வரவனா நீ எங்கேயா போய் தலைமறைவா இருன்னு சொல்ல, இவரும் சொந்த ஊர்லயே தலைமறைவா இருந்து கடைசியில தலைமறைவா இருந்தவர் சென்னையில ட்ரைனிங் எடுத்து, அகாடமியில ட்ரைனிங் எடுத்து சொந்த ஊர்லயே ஓடி ஒளிய வச்ச அந்த வில்லனை ஓட விரட்டினாரா இல்லையா, டிஎஸ்பி ஆகி திருப்பியும் அங்கெல்லாம் வந்து அவருக்கு போஸ்டிங் போட்ட இடத்துலலாம் அவருடைய திறமையை காமிச்சு திண்டுக்கல் மாவட்டத்துக்கே அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு திண்டுக்கலுக்கு வராரு. திண்டுக்கலுக்கு வர வழியில அவர் சொல்ற கதையாகவும் அவர் நினைத்து பார்க்கக்கூடிய நினைவாகவும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் பாதி வரைக்கும் இப்படி கொண்டு வராங்க. ஃபைனல்ல வந்து ஹீரோ வந்து சொந்த ஊர்லயே ஓடி ஒளிய வச்சு இந்த வில்லனை ஹீரோ பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை.